தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். நம்மை குறித்து தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது என்பதை மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கின்ற வழியிலே பொய்யான தீர்க்கதரிசிகள் எப்பொழுதுமே சமாதானம் சமாதானம் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்றுதான் சொல்லிக் கொண்டு வருவார்கள் பொய்யான தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டிலே. ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்ன சொல்வாரா? இப்பொழுது வாசிங்க மறுபடியும் 8வது வசனம் 28:8 எரேமியா. பூர்வ காலம் முதல் எனக்கு முன்னும் உனக்கு முன்னும் இருந்த தீர்க்கதரிசிகள் அநேகர் எதுக்கு விரோதமாக? தேசங்களுக்கு விரோதமாகவும் பெரிய ராஜ்யங்களுக்கு விரோதமாகவும் யுத்தத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயும் குறித்து தீர்க்க சொன்னாங்க. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். தீர்க்க தரிசனம் என்றால் கொள்ளை நோய், பஞ்சம், தேசங்களுக்கு விரோதமான காரியங்கள், இவைகளையே பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டு வந்தான். ராஜாவை பார்த்து கூட பயப்படுறதில்லை. பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று ஐ அம் ஸ்டாண்டிங் பிஃபோர் த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் என்று சொல்கிறான். சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லி ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நின்ற தேவனுடைய தீர்க்கதரிசிகள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, எனவே தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகின்ற வேளையிலே அங்கு ஆசீர்வாதத்துக்குரியது அல்ல, அது நம்மை திருத்தும்படியாக, நாம் ஆண்டவரோடு இன்னும் இணைந்து கொள்ளும்படியாக, நம்மை சுத்திகரிக்கும்படியாக, நாம் இன்னும் அவரோடு கூட கடந்து செல்லும்படியாக நம்மை சீர்படுத்தவும் ஒழுங்குபடுத்தவுமே தீர்க்க தரிசனம். சாபத்துக்கு ஏதுவான தீர்க்க தரிசனம் அல்ல, அது ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான தீர்க்க தரிசனம். யோனா தீர்க்க தரிசனம் உரைத்தார். உடனே நினிவேயின் ஜனங்களும் ராஜாவும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? உபவாசம் எடுத்தார்கள். அவர்கள் உபவாசம் எடுத்தது மாத்திரமல்ல, ரெட்டுடுத்தி கொண்டார்கள். ரெட்டுடுத்தி கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய மிருக ஜீவன்களுக்கு கூட ஒன்றுமே கொடுக்கவில்லை. அவ்வாறு அவர்கள் தங்களை தாழ்த்தின வேளையிலே அங்கு என்ன ஏற்பட்டது? தேவன் மனஸ்தாபப்பட்டார். யோனாவிலே வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையை குறித்து தீர்க்க தரிசனம் நமக்கே தெரியும். நம்முடைய வாழ்க்கை தவறாய் சென்று கொண்டிருக்கிறது. நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு கரடு முரடான மனிதனாக, குடும்பமாக, சபையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உணர்த்துவார் என்றால் உபவாசம் எடுப்போம், கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் கடந்து செல்வோம், ஜெபிப்போம், நாம் அவரை அண்டிக் கொள்வோம். என் தேவன் அவர் மனஸ்தாபப்படுகின்றவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் மனஸ்தாபப்பட்டபடினாலே அந்த தேசத்திற்கு செய்ய வேண்டிய தீங்கை செய்யாமல் போனார். அல்லேலூயா. இதுதான் தீர்க்க தரிசனம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளை தீர்க்க தரிசனம். விரோதமாக பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், என் குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், எதற்காக இந்த செலவுகள், எதற்காக இந்த பாடுகள், 6 மாதங்களும் இதே போராட்டம், வியாதி, ஏதோ ஒன்று மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதா? தேவனுடைய பிள்ளைகளே, அது உங்களுடைய குடும்பத்தில் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. உடனே நீங்கள் குடும்பத்தோடு, இல்லை என்றால் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் உபவாசம் எடுத்து தேவனுடைய சமூகத்தில் அழுது கெஞ்சி பிரார்த்தனை செய்யுங்கள், வேண்டுதல் செய்யுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை.